MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806. Taste Daily. Taste the Daily. வரலாற்றிலேயே தொலைக்காட்சியில் முதல் முறையாக பரிதாபங்கள் ஒண்ண வந்து நீக்குறாங்க. அவங்களுக்கு என்ன விதமான பிரஷர் வந்திருக்கு, இல்ல பர்சனலா யார் யாரெல்லாம் அவங்க கிட்ட கேட்டாங்க. ஏன்னா அந்த அவங்க யூடியூப் சேனல் நடத்துறவங்க கூட அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சில கம்யூனிட்டிஸ ஹிந்துஸ கேலி பண்ணிட்டா போதும், உடனே அப்படியே கிளர்ந்து எந்திரிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சில போலி போராளிகள், பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் சாமி கும்பிடுபவர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அது மொத்தமா சொல்லணும்னா நான் திராவிடின சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு எல்லாம் லட்டு தின்ன மாதிரி ஆயிப்போச்சு. ஜோக்கு எதை ஜோக் அடிக்கிறது, எதுல நழுவுறதுன்னு இருக்கு இல்லையா? இப்ப அந்த ஆங்கர் மனத்தரமா ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, மட்டமான கேள்விக்கு கார்த்தி ஏற்கனவே அவர் பண்ணிருக்காரு, ஏற்கனவே அவர் மேடையில கோவம்லாம் அவருக்கு வந்திருக்கே, அதை நானே கண்கூடா பாத்திருக்கேன். என்னோட விழாலேயே அவர் ஜோக் அடிச்சதுக்கு அவர் கோவப்பட்டாரு. அப்ப தனக்குன்னு வரும்போது கோவப்படுறவரு சாமி விஷயம்னு வரும்போது சிரிக்கலாமா? இந்துக்கள்ல இன்னும் குறிப்பிட்டு தேட்டுனா உடனே அவனை பானிபூரி வைக்கிறவன் திட்டுறது, பிராமணன்னு சொன்னா உடனே நீ அந்த கோயில்ல அந்த விஷயம் பண்ண வந்தானே, இங்க இப்படி பண்ண வந்தானே அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கும், அதை எடுத்துட்டு வந்து பொதுமைப்படுத்துறது. இதெல்லாம் வந்து யார் செய்யறாங்கன்னு பார்த்தா பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க செய்யறாங்க, அம்பேத்கரைட்னு சொல்லி ஊரை ஏமாத்துறவங்க செய்யறாங்க. பவன் கல்யாண் அவர்கள் மத்தவங்களை எல்லாம் திட்டுறாரு, அவர் வந்து ஆனா நாயுடு அவர்களை வந்து எந்த கேள்வியும் கேட்கலாம். அப்ப அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை வெளியே பகிர முடியாத அளவுக்கு மோசமான விஷயங்கள் இருக்கா? என்னெல்லாமோ பயமா இருக்குங்க, என்னெல்லாமோ பயமா இருக்கு. மொத்தத்துல இதுல இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா? இவங்க எந்த காரணத்துக்காக சொன்னாங்க? அரசியலுக்காக சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது முன்விரோதத்துக்காக சொன்னாங்களா? இவங்க அப்படி இருந்ததுல தமிழ்நாட்டு கண்டெய்னர் தான் தப்பா இருக்கா, இல்ல இது வந்து இது நமக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும், அதனால யாரு கிடைக்கிறாங்க பலியாடு, சரி வாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தனை சொன்னா வேற யாருமே வந்து அத கேள்வி கேட்க மாட்டாங்க ஆந்திரால அப்படின்னு நினைச்சு சொல்றாங்களா? ஏன்னா நாயுடு அவர்கள் இதுக்கு முன்னாடி செம்மரம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களை வந்து குற்றச்சாட்டு வச்சவர் தான். இன்றைய நேர்காணலில் கஸ்தூரி அவர்களிடம் பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இப்ப குறிப்பா வந்துட்டு ஒரு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. சோ பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு பதில் கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன காரணம்? நான் பரிதாபங்களோட அதிபயங்கர விசிறி. அவங்களோட எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முடியலனாலும் மேக்சிமம் நல்ல காமெடியில அவங்க எல்லா நாட்டு நடப்பையும் டாபிக்கலா காமெடி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் கருத்து சுதந்திரத்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர். எந்த விஷயமா இருந்தாலும் அது நல்லது கெட்டது, சென்சிட்டிவ் டாபிக் எதுவா இருந்தாலும் அத பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. பர்டிகுலரா இந்த மாதிரி நாட்டு நடப்பெல்லாம் வந்து மணிவண்ணன் சார் பண்ணுவாங்க இல்லைங்க, ஒரு நையாண்டி, அந்த மாதிரி செய்யும் போது நல்லா இருக்கும். சோ கோபி சுதாகரும் அதே மாதிரி நல்லாதான் பண்றாங்க. அதனால அவங்க நல்லா பண்ணின உங்க வீடியோ எதுக்கு டெலீட் பண்ண சொன்னாங்க? யாரு சொன்னாங்கன்னு தெரியல, நான் சொல்லல. அவங்கள வந்து ரைட் விங் குரூப்ஸ் இல்லைன்னா அதுல வந்து சில கம்யூனிட்டிஸ வந்து அவங்க இது பண்ணிருந்தாங்க, நக்கல் அடிச்சிருந்தாங்க. அதே போல சைவம் சாப்பிடுறவங்களை வந்து கொஞ்சம் நக்கல் அடிச்சிருந்தாங்க. நான் வந்து சுத்தமான செய்வம். இப்போ நீ அசைவம் சாப்பிடுறவங்களாவே இருந்தாலும், என் வீட்டுல ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும், என் வீட்டுல எல்லாரும் அசைவம் சாப்பிடுறவங்க. அசைவம் டெய்லி நான்வெஜ் சாப்பிடுறவங்களாவே இருந்தாலும் புரட்டாசி மாசம் ஏன் அங்க இருந்து எழுந்து ஓடுறோம்? எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை விஷயம் இருக்கும். ஐயோ இத கொண்டு அப்படின்னு பதறுவாங்க. இப்ப போய் அப்படின்னு தலையில அடிச்சுக்குவாங்க. அது எதுக்காக? நேத்து சாப்பிட்டது தானே, இன்னைக்கு ஏன் தலையில அடிச்சுக்கிறோம்? அதுதான் நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கை அவங்க வந்து அந்த அளவுக்கு கொச்சையா பேசியிருக்க வேணாம். அது ஒண்ணுதான். காமெடி சொல்லிட்டு
பகுத்தறிவு மாதிரி பிற்போக்குத்தனமான விஷயங்களை பேசக்கூடாது. அது ஒண்ணுதான் என்னுடைய விமர்சனம். மத்தபடிக்கு அவங்க வீடியோ போட்டதுல எல்லாம் வந்து நான் எந்த வீடியோ வந்து எனக்கு இப்ப ஏற்க முடியலன்னா கூட நம்ம மத்தவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். நான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். அத நீக்குன்னு பிரஷர் குடுக்கறது எந்த ஒரு விஷயத்துக்குமே எனக்கு ஒப்புதல் கிடையாது. இப்ப கமல் அவர்கள் அவங்க எல்லாரையுமே கிண்டல் பண்ணி தானே போட்டுட்டு இருக்காங்க. இவங்களையும் மட்டும் கிடையாது. இல்ல நிறைய அத அரசியல் பத்திலாம் இல்ல. தலைவர்கள் போட்டுட்டாரு. அதுதாங்க இப்ப எனக்கு என்னன்னா இவங்க இதை நீக்கிட்டாங்க பாருங்க. வரலாற்றிலேயே உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக பரிதாபங்கள் உன்னை வந்து நீக்குறாங்க. அவங்களுக்கு என்ன விதமான பிரஷர் வந்திருக்கு இல்ல பர்சனலா யாரெல்லாம் அவங்க கிட்ட கேட்டாங்க. ஏன்னா அந்த அவங்க யூடியூப் சேனல் நடத்துறவங்க கூட அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. தே ஆர் கமிங் த்ரூ அ பிளாட்ஃபார்ம் இல்லையா? நிறைய அந்த மாதிரி பர்சனல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மன வருத்தத்தை தெரிவிச்சதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்காக அவங்க நீக்கினதா தான் நான் கேள்விப்பட்டேன். பட் அவங்க நீக்கிட்டாங்கன்னா எதுக்காக நீக்கிறாங்க? போதும் அப்படின்னு சொல்லி நீக்கிறாங்க. உடனே அத திராவிடியன் ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்க அதை எடுத்து ஃபுல்லா வைரல் பண்றாங்க. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடே அவங்க இத்தனை வீடியோ போட்டிருக்காங்க, அத்தனை வீடியோவுக்கு வந்த ரீச்சை விட நீக்கிற வீடியோவுக்கு செம்ம ரீச் அதிகமா இருக்கு. அதனால மத்த நாட்டு நடப்புகள் லிப்ஸ்டிக் பிரச்சனை, வேங்கை வயல் பிரச்சனை இதெல்லாம் வந்து அவங்க நீக்கிட்டாங்கன்னா பயங்கர ரீச் ஆகும் அப்படின்னு நான் நிஜமா ஃபீல் பண்றேன். இல்ல இதெல்லாம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கும் சாத்தியம் இருக்கிறதா? இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி அதை பத்தி எல்லாம் பேச முடியும்? இன்னைக்கு ஒரு வீடியோ நீக்கிருக்காங்க. இந்த இப்ப இருக்கக்கூடிய திராவிடியனிஸ்ட் ஈகோ சிஸ்டம்ல அந்த மாதிரி வீடியோ எல்லாம் தைரியமா அவங்க போட்டுருவாங்களா? போட்டு அதுக்கப்புறம் வீடியோ இல்ல அவங்களே நீக்கிடுவாங்க. சோ இந்த வீடியோ நீக்கினதுக்கு பின்னாடி நம்ம திராவிட மாடல்ஸ் ஏதாவது வேலை பார்த்திருப்பாங்க, ஏதாவது ஒரு அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கான்னு தெரியல. ஆனா இப்போ அது பயங்கர வைரலா போனதுக்கு அரசியல் கண்டிப்பா இருக்கு. யாருக்காவது எங்கேயாவது சில கம்யூனிட்டிஸ ஹிந்துஸ கேலி பண்ணிட்டா போதும், உடனே அப்படியே கிளர்ந்து எந்திரிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சில போலி போராளிகள், பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் சாமி கும்பிடுபவர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அது மொத்தமா சொல்லணும்னா நான்லாம் திராவிடியனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த சித்தாந்தத்தை இருக்கிறவங்க மேக்சிமம் ஹிப்போக்ரிட்டிக்கல். அவங்களுக்கு எல்லாம் லட்டு தின்ன மாதிரி ஆயிப்போச்சு. கண்டிப்பா. சோ தொடர்ந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் வந்தது, லட்டு விஷயம் வந்தது, அதெல்லாம் நானே லட்டு தின்ன மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்றேன் பாருங்க. அது லட்டு வீடியோ தான் அது. ஆமா. அது போய் இப்ப இந்த வீடியோ டெலீட் பண்ண வீடியோ எல்லா இடங்களையும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுல வந்து நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து சாரி சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்துக்கு. அத நீங்க உங்களது கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க அத? 2, 3 விஷயம். அவர் வந்து ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல அவங்க வந்து கார்த்திய வந்து கான்ட்ரோவர்சியில இழுக்கிறாங்க அந்த ஆங்கர். அப்போ அவர் வந்து அதை சமாளிக்கிறார். ஒரு ஒரு லான்ச் ஃபங்க்ஷன்ல அவங்க அந்த மெய்யழகன் தெலுங்கு பட லான்ச்சுக்கு தான் போயிருக்காங்க. அந்த விழாவில வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2 லட்டு தின்ன ஆசையான்னு சிறுத்தை பட காமெடியை காமிச்சு அவரை வம்புக்கு இழுக்கிறாங்க. இவர் அந்த வம்புல இருந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கறதுலதான் வந்து கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. அவர் வந்து அந்த சில சமயம் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை நினைச்சா ஜகா வாங்கும் போது அசடு வழிஞ்சுக்கிட்டே ஜகா வாங்குவோம்ல, அந்த மாதிரி அவர் சிரிச்சு மழிட்டார். நோ நோ அப்படின்னு சிரிச்சு அவர் சிரிச்சதுதாங்க தப்பா போச்சு. சிரிச்சா நிறைய பேருக்கு மனசு புண்படும்ல, அவரோட சேர்ந்து அரங்கமே வந்து சிரிக்குது. அந்த இடத்துல அவர் ஸ்மூதா ஹேண்டில் பண்ணதா அவர் நினைச்சிட்டாரு. பட் அப்பதான் வந்து பவன் கல்யாண் திருப்பதி கோயில கிளீன் பண்றேன்னு ஆரம்பிச்சிருக்காரு. எங்கேயோ வைசாக்ல ஏதோ ஒரு கோயில கிளீன் பண்றேன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. அவரு ஒட்டுமொத்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குமே அவர் வார்னிங் கொடுத்திருக்கிறாரு. அதுல இதை எடுத்து பேசிட்டாரு. ஏன்னா இப்ப ஜோக்கு ஜோக் அடிக்கிறது எதுல நழுவுறதுன்னு இருக்கு இல்லையா? இப்ப அந்த ஆங்கர் மனத்தரமா ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா மட்டமான கேள்விக்கு கார்த்தி ஏற்கனவே அவர் பண்ணிருக்காரு. ஏற்கனவே அவர் மேடையில கோவம் எல்லாம் அவருக்கு வந்திருக்கே.
அத நானே கண்கூடா பார்த்திருக்கேன். என்னோட விழாலேயே ஒரு ஜோக் அடிச்சதுக்கு அவர் கோவப்பட்டாரு. அப்ப தனக்குன்னு வரும்போது கோவப்படுறவரு சாமி விஷயம்னு வரும்போது சிரிக்கலாமா? அதான் பிரச்சனை. அவர் வந்து வேணும்னு செய்யல. பட் அவருடைய அணுகுமுறை அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. சரி, தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து முடியறத பார்த்தா வந்து இந்து மதத்தை குறிவைத்துதான் வருது. சுத்தி சுத்தி வந்து மதம் பார்த்தா முக்காவாசி தமிழகத்துல வந்து பிரச்சனை வருவதா இந்து மதத்தை குறிவைத்துதான் வருகிறது. உங்களது கருத்து எப்படி? ஆமா. ஏன்னா மெஜாரிட்டி வந்து இந்துக்கள். அவங்க வந்து எப்பவுமே மெஜாரிட்டிய சொன்னா மெஜாரிட்டி வந்து பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மைனாரிட்டிஸ் தான் எப்பவும் ஒற்றுமையா கன்சாலிடேட்டடா இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவ சமுதாயத்தையும் ஜெயின்ஸ் அவங்கள மார்வாரி சேர்த்து அவங்கெல்லாம் வந்து மைனாரிட்டின்னு சொல்லலாம். அடுத்தது பிராமணர்கள மைனாரிட்டின்னு சொல்லலாம். மத்தவங்க யாருமே வந்து மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. இஸ்லாமியர்கள்லாம் வந்து கிரிட்டிக்கல் மைனாரிட்டி. அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஏறக்குறைய ஏறத்தாழ 20% இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அப்படின்னு என்னுடைய முஸ்லிம் நண்பர்கள் என்கிட்ட பெருமை அடிச்சுக்குவாங்க. சோ அதை வச்சு நான் சொல்றேன். அப்படி 20% ஒரு இடத்துல இருக்கிறோம்னா ஏறக்குறைய 1 year பாப்புலேஷனுக்கு ஈக்குவலண்டான ஒரு பாப்புலேஷன் அது. அது எப்படி நம்ம வந்து டாமினன்ட் மைனாரிட்டி அப்படின்னு வேணா சொல்லலாம். சோ அவங்க கிட்ட இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும். டாமினன்ட் மைனாரிட்டிஸ் நாம தொட்டா அவங்க எந்த விதமான ப்ரொட்டஸ்ட கையில எடுக்கிறாங்களோ அதே போன்ற ஒரு ரியாக்ஷனை மெஜாரிட்டி கூட கொடுக்கணும். அப்பதான் நாளைக்கு உண்மையான மத நல்லிணக்கம் வரும். இல்லைன்னா இன்னைக்கு இந்த திராவிடிய சித்தாந்தத்துல இப்ப ஆட்சியே வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்லைங்களா? அதுல வந்து நாத்திகம், அப்புறம் இந்து எதிர்ப்பு, பிராமண வெறுப்பு இதெல்லாம் வந்து அவங்களுடைய கீ பாயிண்ட்ஸா இருக்கு. சோ அதனால சனாதன ஒழிப்பு இதெல்லாம் தான் அவங்களுடைய கீ பாயிண்ட்ஸா இருக்கு. அதை வச்சுதான் அவங்க அரசியலும் பண்றாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்றது இல்லை. அவங்க சாமியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் அதிகமா சாமி கும்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து விநாயக சதுர்த்தியும் தீபாவளியும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை கும்பிடுறவங்களோட ஓட்டு அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். கட்சியில எல்லாரும் வந்து இந்துக்கள் தான்னு முதலமைச்சர் கூட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஹிப்பாக்ரிட்டிக்கலான ஆட்சி இருக்கும் பொழுது இந்து மதத்துக்கு எதிரான தாக்குதல்கள், குறிப்பாக சில சமூகத்தினருக்கு எதிரான பொறாமைகள் எல்லாம் வந்து தாக்குதல்களா அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அப்படி தாக்குதல் செய்யறதே வந்து ஒரு முற்போக்குத்தனம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை உண்டு பண்ணி அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம எல்லாரும் ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஒரு நலிந்த கம்யூனிட்டியோ இல்ல நலிந்த ஒரு சாராரையோ இல்ல குறிப்பிட்ட மதத்தினரையோ நீங்க வந்து கேலி பண்ணிட்டு தமிழ்நாட்டுல நிம்மதியா இருந்துட முடியுமா? ஆனா இங்க இந்துக்கள்ல இன்னும் குறிப்பிட்டு அது சேட்டுனா உடனே அவனை பானிபூரி வைக்கிறவன்னு திட்டுறது, பிராமணன்னு சொன்னா உடனே நீ அந்த கோயில்ல அந்த விஷயம் பண்ண வந்தானே, இங்க இப்படி பண்ண வந்தானே அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கும். அதை எடுத்துட்டு வந்து பொதுமைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து யார் செய்யறாங்கன்னு பார்த்தா பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லிக்கிறவங்க செய்யறாங்க. அம்பேத்கரைட்னு சொல்லி ஊரை ஏமாத்துறவங்க செய்யறாங்க. ஏன்னா எனக்கு நிறைய அம்பேத்கரைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அப்படி பேசுறது இல்ல. ஆனா அதை வச்சு வியாபாரம் செய்யறாங்க சிலர். சினிமாவில அரசியல் எல்லாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசுறாங்க. அப்புறம் ரொம்ப சாரி டு சே, ஏன்னா எனக்கு நிறைய என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு 2 பேருமே வந்து முஸ்லிம் தான். பட் பொது இணையதளத்துல பொது வெளியில சமூக இழிவு, மத இழிவு, இலக்காரம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பண்றது யாருன்னு பார்த்தா பெரியாரிஸ்ட் நாத்திகர்கள், அடுத்தபடியாக இஸ்லாமிய பேர்ல வர்றவங்க. அது வருத்தமா இருக்கு. சோ இஸ்லாமியர்கள் பத்தி நீங்க சொல்லும் போது இந்த கேள்வி கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் ஓட்டு முக்கியம் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க எல்லாரும்? ஆமா, எல்லார் ஓட்டும் முக்கியம் தாங்க. அதுவும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல 20% இருக்கீங்கன்னா உங்க ஓட்டு வந்து எல்லா இடத்துலயுமே மேக் ஆர் பிரேக். மத்தவங்க எல்லாம் பிரிஞ்சு 4 இடத்துல 4 ஓட்டு வேற வேற கட்சிங்களுக்கு போடுவாங்க. இன்னைக்கு வந்து மைனாரிட்டிஸ் எல்லாருமே டிஎம்கே கூட்டணிக்கு தான் போடுறாங்க. சோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா?
தொடர்ந்து அடுத்த 2026 நெருங்கி கொண்டு இருக்கிறோம். 2026க்கான எலக்ஷனை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அதற்கு நடுவில் இவ்ளோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. சோ தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு கூட காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி தான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களது கருத்து என்ன? இல்ல இந்த பிரச்சனை எப்படி பிஜேபிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இது வந்து எது லட்டு பிரச்சனையா சொல்றீங்களா? பிளட் பிரச்சனை தான். அது சந்திரபாபு நாயுடு போட்ட குண்டு தானே அது. அவரு திடீர்னு எடுத்து போட்டுவிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, ஏது சொன்னாருன்னு புரியல நமக்கும். ஏன்னா திருப்பதி தேவஸ்தானம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அது. அதுல நிறைய இருக்கு. அரசியல் தலையீடுங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, வரலாற்றுல நிறைய வருஷமா இந்தியா சுதந்திரமான நேரத்துல இருந்து மெட்ராஸ் ஸ்டேட் பிரிஞ்சு திருப்பதி ஆந்திராவுக்கு போன நேரத்துல இருந்து அதுல வந்து ஆந்திர அரசியலுங்கிறது திருப்பதியை மையமா வச்சு நடக்குது. சோ இதுல என்ன அரசியல் மோட்டிவேஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்கணுங்க. இதுல பிஜேபி வந்து கனவுல கூட நினைச்சுக்க மாட்டாங்க இப்படி எல்லாம். இதனால அவங்களுக்கு என்ன ஹெல்ப் சொல்லுங்க? அவங்களுடைய ஓட் பேஸ் மேக்சிமம் நார்த். அயோத்திய சொன்னாலும் நியாயம், திருப்பதிய சொல்றதுனால அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லையே. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆந்திராலயோ தெலுங்கானாலயோ பிஜேபி அரசோ எதிர்கட்சியோ இல்லையே. அவங்க வந்து இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? நாயுடு அவர்கள் ஆனா அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ போன அரசாங்கத்துடைய கொள்கைகள், அப்புறம் இந்த திருப்பதி தேவஸ்தானத்துல இருக்கக்கூடிய வருவாய், ஏன்னா அங்க 600 கோடி வருவாய்ங்க வெறும் பிரசாதம் விற்பனையில மட்டும். 660 கோடியாம் போன வருஷ வருமானம். அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. அது வந்து கோயிலு ஆன்மீகம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அது ஒரு மிகப்பெரிய வருவாய் ஈட்டும் வியாபாரம் ஆயிடுச்சு. அது வந்து இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக நம்பிதான் கவர்மெண்ட் இருக்குன்னு நம்ம இப்போ சொல்றோம். அதான் நிஜமும் கூட. அங்க திருப்பதி ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் திருப்பதிங்கிறது ஒரு பட்ஜெட்லயே அவங்களுடைய ஒரு அங்கம் வகிக்கும் அளவுக்கு பவர்ஃபுல்லான வருவாய் ஈட்டி. அதனால அதுல எல்லாருமே 16,000 ஊழியர்கள் இருக்காங்க. அதுல வந்து தேவஸ்தானம் போர்டுல மட்டும் 2,000 பேர் இருக்காங்க. அதுல மேக்சிமம் வந்து அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்டவர்கள். சோ இப்போ ஜெகன் ஆட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள், அவருக்கு தேவையான அவருடைய ஆட்கள் நிரம்பி இருப்பாங்க. அவருடைய கொள்கைகளை அங்க வந்து அவங்க அமுல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாயுடு வந்தாரா, உடனே இப்படி சொல்லி அந்த ஆட்களை எல்லாம் தூக்கிட்டு, ஏன்னா அவங்களோட பதவி காலம் எல்லாம் முடியாம இருக்கலாம், இவர் அவங்களை எல்லாம் தூக்கிட்டு, அதே போல டெண்டர் 3 மாசத்துக்கு ஒரு தரம் டெண்டர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து விஷயங்கள் நிறைய நமக்கு தெரியல. அத போய் ஆராய்ச்சி பண்ணதான் தெரியுது. இந்த டெண்டருங்கிறது ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரே டெண்டர் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, 3 மாசத்துக்கு ஒரு தரம் டெண்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ இப்போ 3 மாசம் முன்னாடி வரைக்கும் 320 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த நெய் இப்ப வந்து 475 ரூபாய் மினிமம் பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நந்தினிக்கு போயிருக்கு. கர்நாடகால இருக்க நந்தினி பால் நிறுவனத்துக்கு போயிருக்குது. அந்த அந்த விலை ஏற்றம் மிகப்பெரிய அளவுல வித்தியாசம் இருக்குல்ல. அதை கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து நம்ம வாயெல்லாம் அடிச்சுட்டாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு கூட்டத்துல பேச போறாங்க. அந்த இடத்துல போய் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை பேசுறாங்க. சோ அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கருத்து? இல்ல, எனக்கு அது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். அவர் ஏன் அப்படி பண்ணாரு? ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த அவர் வந்து எங்க சொல்லி இருக்கணும்? அவர் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல ஏதாவது விசாரணைய முடுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கோம்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஆட்சியில இருக்கு. இல்ல அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கீட்டீஸ் ஏதாவது அமைச்சிருக்கணும். இல்ல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கேட்டிருக்கணும். இது எதுவுமே இல்லாம அவர் தன்னோட கட்சி மீட்டிங்ல இதை வந்து சொல்றாரு. அப்ப என்ன வம்பு மாதிரி ஆக்கிட்டாரு அதை. எனக்கு அது வந்து அதிர்ச்சி மட்டும் இல்லாம கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்ச ஒரு செயலா கூட தெரியுது. பிகாஸ் அது சரியான இடம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அது சரியான இடம் இல்லைன்னு சொல்றீங்களா? எப்படிங்க இவ்வளவு பெரிய, இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த வீடியோ பாத்தீங்களா தெரியல. ஜார்ஜ் புஷ் வந்து பள்ளிக்கூடத்துல சின்ன குழந்தைங்களோட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் காதுல வந்து அதிகாரிகள் வந்து குசு அப்படின்றாங்க. உடனே அவர் முகமெல்லாம் மாறி போய் அப்படி அந்த குழந்தைங்களை பார்த்து ஒரு மாதிரி சமாளிச்சு சிரிச்சுட்டு வெளியே போயிடுறாரு அவரு. இதான் நடக்குது.
என்ன அவர் காதுல சொல்லியிருந்தாங்கன்னா, அங்க அமெரிக்கால 9/11 WTC டவர்ஸ வந்து தகர்த்துட்டாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப கூட அவர் வந்து அந்த இடத்துல உடனடியா அவர் ரியாக்ட் பண்ணாம வெளிய போய் ஆக வேண்டிய காரியங்களை மிக துரிதமாக பாக்குறாரு. அது அவ்வளவு பப்ளிக்கான ஒரு விஷயம். இது பப்ளிக்கான விஷயம் கிடையாது, செய்திகள்ல வரல, யாருக்குமே தெரியாது. இவர் தான் முதல்ல சொல்றாரு. அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு ஆராய்ச்சி, ஆதாரம் எல்லாம் கையில வச்சுட்டு தானே சொல்லணும். கட்சி மீட்டிங்ல எல்லார் எதிரையும் சொல்ற ஒரு விஷயமா அது. அது வந்து எதற்காக அப்படி சொல்றாருங்கிறதுல எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு ரோஜா அவங்க வந்து ஒரு பாக்குறேன், அவங்க கேக்குறாங்க, டார்கெட் பண்றீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஆதாரம், நீங்க தானே, உங்களோட கான்ட்ராக்ட் தானேன்னு அவங்க 2015ல இருந்து பேப்பர் ஒர்க்கோட வந்து கேக்குறாங்க. அதுக்கான பதில் இவர்கிட்ட இருக்கா? கண்டிப்பா இது யோசிக்கக்கூடிய இல்ல. எனக்கு இதுல வந்து ஆன்மீகத்தை விட அரசியல் அதிகமா இருக்கிறத தோணுது. ஏன்னா இவர் ஆட்சியில இருக்கும் பொழுது திருப்பதியில ஒரு 1000 கால் மண்டபத்தை இடிச்சார். அதனாலதான் இவருக்கு ஆட்சி பறி போச்சு, அதுக்கப்புறம் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. சோ அவர் திடீர்னு இப்ப வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல இந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது, என்ன ஏது, இதெல்லாம் பவன் கல்யாணம் கேட்கணும்னு நான் சொல்றேன். சொல்லி கொடுத்திருப்பாங்களா? இதுக்குள்ள ஏதாவது அரசியல் இருக்குமா? இல்லங்க, இருக்கலாங்க. யாராவது சொல்லி கொடுத்திருப்பாங்களா? ஏதாவது ஒரு சின்ன பிட்டு உண்மை இருக்கும். ஆனா இவர் சொல்றது முழுக்க வந்து அவ்வளவு அதிர்ச்சிகரமா இருக்குன்னா அதுக்கான ஆதாரம் இருக்கணும்ல. இதெல்லாம் வந்து சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுற விஷயம் இல்லைல்ல. எனக்கு என்ன கேள்வினா, பவன் கல்யாண் அவர்கள் மத்தவங்களை எல்லாம் திட்டுறாரு. அவர் வந்து ஆனா நாயுடு அவர்களை வந்து எந்த கேள்வியும் கேட்கல. அப்ப அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை வெளியே பகிர முடியாத அளவுக்கு மோசமான விஷயங்கள் இருக்கா? என்னெல்லாமோ பயமா இருக்குங்க, என்னெல்லாமோ பயமா இருக்கு. மொத்தத்துல இதுல இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா, இவங்க எந்த காரணத்துக்காக சொன்னாங்க? அரசியலுக்காக சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது முன்விரோதத்துக்காக சொன்னாங்களா? இதெல்லாம் வந்து தெரியல. ஆனா இவங்களை என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடக்காது. அதுக்கு பதிலா என்ன நடக்குது தெரியுமா? பேக் ஃபயர் ஆகுது. இன்னைக்கு இந்துக்கள் எல்லாருக்கும் தீராத ஒரு மனவலியை கொடுத்துருக்கீங்க. திருப்பதிக்கு போனா பிரசாதம் சாப்பிடுறத பத்தி எல்லாருமே இப்ப விளக்கம் கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருப்பதி தேவஸ்தானமும் விளக்கி இருக்காங்க. அந்த நெய் வந்து நாங்க டெஸ்டிங் தான் பண்ணோம், லட்டு டெஸ்ட் பண்ணல. லட்டு டெஸ்ட் பண்ணி யாருமே ஆதாரம் கொடுக்கல. நெய்ய வந்து அது தரக்குறைவான நெய்ய நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதை நம்ம யூஸ் பண்ணலன்னு தெளிவா நாயுடு அவர்கள் நியமிச்ச திருப்பதி தேவஸ்தானத்துடைய மெம்பரே வந்து சொல்லியிருக்காங்க, சேர்மனே சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆந்திரால ஒரு விஷயம், ஆந்திரால ஒரு லட்டு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது தமிழக டைரி கமிஷன் மேலேயும் சில புகார்கள் வந்திருக்கு. சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதுலயும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க. அது என்ன, எல்லாரையும் விட்டுட்டு தமிழகத்திலிருந்து ஒரு இந்துவா இருந்தா, சாமி மேல நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா சாமிக்கு போற நெய் வந்து மிகவும் சுத்தமா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. எல்லா நெய்யுமே கஸ்டமர்ஸே நமக்கு கடவுள் மாதிரிதான், எல்லாருக்குமே நம்ம சுத்தமான நெய் கொடுக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா மேக்சிமம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில கலப்படங்கள் நேர்ந்துரும். பொதுவா வந்து வனஸ்பதி இல்லைன்னா எண்ணெய், இந்த சோயா எண்ணெய், சீப் எண்ணெய்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து பாம் ஆயில், இதெல்லாம் கலந்துருவாங்க. இது நடக்கும், கலப்படம் சொன்னா இது நடக்கும். சுத்தமான நெய்யால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள்னு ஸ்வீட் கடையில எல்லாத்தையும் போடுறாங்க. ஆனா அங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து டால்டா கலந்துருப்பாங்க. நிறைய இடத்துல அதை நம்ம பார்க்க முடியும். சோ அப்படி இருந்தாலுமே இவங்க அப்படி இருந்ததுல தமிழ்நாட்டு கண்டெய்னர் தான் தப்பா இருக்கா, இல்ல இது வந்து இது நமக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும், அதனால யாரு கிடைக்கிறாங்க பலியாடு, சரி வாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தனை சொன்னா வேற யாருமே வந்து அத கேள்வி கேட்க மாட்டாங்க ஆந்திரால அப்படின்னு நினைச்சு சொல்றாங்களா? ஏன்னா நாயுடு அவர்கள் இதுக்கு முன்னாடி செம்மரம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களை வந்து குற்றச்சாட்டு வச்சவர் தான். ஒருவேளை அவர் வந்து இத வச்சு வேற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டுல வேற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ ரைட் விங்
கட்சிகள் உருவாக்குறாங்களா, இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது. ஆனா எதுவுமே செய்ய வேணாங்க. ஒரு ஒரு லட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இவங்களே செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த லட்ட பிரசாதமா நினைச்சு சாப்பிட்டு ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் அந்த செய்தி வெளியே வந்ததும், ஹை நல்லா சாப்பிட்டீங்களா, அசைவம் சாப்பிட்டீங்களா, மாட்டு இறைச்சி சாப்பிட்டீங்களா, மாட்டு கொழுத்து சாப்பிட்டீங்களா, இனிமே நீங்க எல்லாரும் மாடே தின்னுங்க, இனிமே நீங்க எல்லாரும் வந்து நான்வெஜ்ஜா மாறிடுங்க அப்படின்னு கைகொட்டி சிரிக்கிற இந்த திராவிட மாடல் ஈகோ சிஸ்டம், பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லிக்கிறவங்க, அதுக்கப்புறம் நாத்திகம் பேசுறவங்க, அதுக்கப்புறம் இந்து மத எதிரிகள், இவங்களுக்கெல்லாம் லட்டு தின்ன மாதிரி ஆயிடுச்சு இந்த லட்டு விஷயத்துல. இதுல ரொம்ப வருத்தம் என்னன்னா, தன்னுடைய மதத்தை யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து இந்துக்களையும் பிராமணர்களையும் சைவர்களையும் அத இழிவுபடுத்தி கொக்கரிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை பார்க்கும் பொழுது நீதானே அங்க ஐயங்காருங்க தானே லட்டு பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாமையா நடக்குது அப்படி எப்படியா தெரியும்? நீங்க வந்து உங்களுடைய எந்த ஒரு எண்ணெயில நெய்ய கலந்தாலுமே நெய் வாசனை தான் தூக்கலா அடிக்கும். அதுல கற்பூரம் நெய் எல்லாம் போட்டு ஒரு லட்டு பிடிக்கும் பொழுது அதுல என்னெல்லாம் கலந்துருக்குன்னு அத லட்டு பிடிக்கிற ஒருத்தன் அவன் வந்து மொட்டை அடிச்சு, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாதாரணமான எல்லா ஐயங்காரும் கிடையாது, எல்லா பிராமின்ஸும் போய் திருப்பதியில லட்டு பிடிச்சிட முடியாதுங்க. அதுக்குன்னு தனிப்பட்ட ஒழுக்கம், தனிப்பட்ட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்குன்னு சட்டதிட்டங்கள், விதிமுறைகள்லாம் இருக்கு. எல்லாரும் போயிட முடியாது. பூனல் போட்டவங்க எல்லாரும் போய் திருப்பதியில வேலை செஞ்சிட முடியுமா, லட்டு பிடிச்சிட முடியுமா? அதுக்குன்னு இப்போ ஒரு ஆபரேஷன் பண்றோம், எல்லா டாக்டரும் எல்லா நேரத்திலயும் ஆபரேஷன் தியேட்டர்ல போயிட முடியுமா? கண்டிப்பா கம்ப்ளீட்டா சானிடைஸ் ஆகி தான் நம்ம உள்ள போக முடியும். அந்த மாதிரி சாமிக்கு லட்டு பிடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு உட்பட்டவர்களா இருப்பாங்க. நான் ஐயரு நான் போட்டுமான்னு கேட்டா முடியும். அவங்கள இழிவுபடுத்துறதுனால எல்லா ஒரு இந்து மத எல்லா வெங்கடேஸ்வர சுவாமி நம்பிக்கையாளர்களையும் இழிவுபடுத்துறதா தான் ஆகுது. எனக்கு தெரியும், நான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்னு. அதுல ஒருத்தர் வந்து, நான் இங்க பேர் சொல்லல, ஒரு விஐபி, இந்த திமுக அரசுல அவர் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டர், செய்தித்தாள்கள் எல்லாம் அவருடைய கான்ட்ராக்ட் வந்திருக்கு, செய்தியா வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு விஐபி முஸ்லிம். அவர் கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு திருப்பதியில தான் நிப்பாரு. நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாருக்கும் பிரசாதத்தை பகிர்ந்து கொடுப்பாரு. அதுக்காக நாங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு நாங்க போவோம், அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துப்போம். ரெஸ்பெக்ட், அதுக்கு பேரு தாங்க மத நல்லடக்கம். இப்ப அவரும் அந்த லட்டை சாப்பிட்டிருக்காரு, பிக் ஃபேட் அதுல கலந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கு சந்தோஷப்படுவாங்களா? இப்ப திட்டுறவங்க எல்லாம் அதுக்கு சந்தோஷப்படுவாங்களா? போறவங்களே நிறைய பேர் வந்துட்டு நாங்க கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம், ஆனா நாங்க லட்டு வாங்கல அப்படிங்கிற பேச்சு வர அளவுக்கு வந்துருச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இந்த நாயுடு அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவுங்க. 660 கோடி வியாபாரத்தை ஒரே நாள்ல கவுத்துட்டாரு. அவர் கவர்மெண்ட்டுக்கே அது வந்து பிரச்சனையா போகும்னு நான்லாம் நினைக்கிறேன். இந்த உதயகீதம் படத்துல கவுண்டமணி அப்படிதான், தேங்காய் விலை எவ்வளவு 10 ரூபாவா, 10 ரூபாய் கொடுத்து, அந்த காலத்துல 10 ரூபாய் தேங்காய் விக்கிறீங்க, குறைக்க மாட்டேன்றேன்னு சொல்லி தேங்காய்ல குண்டு இருக்குன்னு பொருளை கிளப்பி விட்டுருவாரு. தேங்காய் அப்படியே மொத்தமா விலை சரிஞ்சிரும். அந்த மாதிரி தான் இதை நான் பாக்குறேன். இது வந்து பேக் ஃபயர் தான் ஆகுது. இதனால வந்து மத நல்லிணக்கம் இருக்க வேண்டிய நாட்டுல இது கிடைச்சது சாக்குன்னு சொல்லி அவங்கள ஓநாய்கள் நிறைய பேர் வந்து ஊழையிடுறதான் நம்ம பாக்குறோம். இந்து மதத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அது தமிழ்நாட்டுல மெயினா. ஆந்திரால வந்து அப்படி இல்லைங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தங்க எல்லாருமே ஆந்திரால எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே திருப்பதி பகவான சுவாமிய வேண்டவங்க தான். அது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, அது தெலுங்கு பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுக்கு உள்ளூரே போன உறவு. இங்க தமிழ்நாட்டுலதான் நாட்டிகம் பேசிக்கிட்டு இல்லைன்னா என்னோட என்ன கேள்வினா, நீங்க வந்து எந்த மதத்தினர் சேர்ந்தவளாவும் இருங்க, உங்களுக்கு இந்து மதத்து மேல எந்த விமர்சனம் வேணா இருக்கட்டும்,
அந்த விமர்சனத்தை வேணா நீங்க விவாதிங்க. அதை விட்டுட்டு இந்துவா இருக்கிறவனை எல்லாம் ஏளனம் பண்றது, இந்த லட்டு விஷயத்தை வச்சு அவங்க மனசை புண்படுத்துறது, இதெல்லாம் எந்த கணக்குல வரும்? அது அது அதுக்கு எதிரான இது என்ன ஆக போகுதுன்னா, கடைசியில பொறுத்து பார்த்து கடைசியில இங்கேயும் பிஜேபி வரும். நீங்களே அவங்கள கொண்டு விட்டுருவீங்க. அதுக்குதான் இது வழி. கண்டிப்பா. தொடர்ந்து இந்த விஷயம் எங்க போய் முடியுது அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. Taste Daily. Taste the Daily.